மீனாட்சி சிங்காரம் நிரூபிச்சுட்டு இல்ல. ரகுநாத பூபதி, மாப்பிளைக்கு இந்த மோதிரத்தை போடுப்பா. போடுப்பா, பாப்பா மாப்பிளைக்கு மோதிரம் போடு. போடு போடுறேன் சார், போடுப்பா போடு. போடுப்பா, நீதானே உண்மையான ஆளு, நீதானே மச்சுனே. மலையாள போனாலும் மச்சான் தொட வேணும்ல. போடுறே இருக்க மோதிரத்தை உருவடியா? சும்மா தமாசு. எப்படி என்ன 2 பவுன் சேரும்? வாங்க வாங்க, ஜமீன் சாப்பாடு நல்லா இருக்கும், சாப்பிட்டு தான் போகணும். ஜமீனுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டீங்க. மாமாக்குள்ள எல்லாம் போடுறாரு. குழந்தை ஆண்டவா, என்னுடைய கனவெல்லாம் நனவாயிருச்சு. கொடுங்க கொடுங்க. ரூபா மொக்கராசு எழுதியா? சரி மொக்க. ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாப்பி ஹாப்பி. பாய். நீ மட்டும் ஒதுக்குற. அம்மாடா, எனக்கு உனக்கு சேர்ந்தா 1 கிலோ தங்க வேண்டாம். வாங்க வாங்க வாங்க. என்னது இது? என்னுடைய அன்பளிப்பு. இருந்து சாப்பிட்டு என்னடா இது? இலைய போடுங்க. இலைய போடுற, உன் தலையில போடுங்க. எந்திரிச்சு போயா. குங்குமச்சம்பளை கொடுத்துட்டு குறைச்சி அடிக்கலாம்னு பாக்குறாங்க. கொஞ்சம் அடி வாங்கிருக்குல்ல. என்ன இதை சொன்னா அது கோவம் வருது? என்ன செய்யணும்? மீசை இப்படி சின்னதா சுருங்கிருச்சு. பெருசா இருந்தா இருக்குன்னா அண்ணி, அதான் கொஞ்சம் ஒதுக்கி விட்டேன். அன்னைக்கு இப்பவே சரண்டா ஆரம்பிச்சிட்டியா? எல்லாரும் ஒரு நாள் ஆவருதானடா. என்ன சிங்காரம், எல்லா விளையாட்டுலயும் சேலஞ்ச் பண்ணி ஜெயிப்பிய. சீட்டாட்டத்துல ஜெயிச்சு பாரு. அட போடா, இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட். அத பாப்பனா இத பாப்பனா? தெரியலன்னா தெரியலன்னு சொல்ற. ஏன்டா பம்முற? என்னடா சிரிக்கிறீங்க? யாரு பம்முறா? நீதான்டா. எங்களுக்கு தெரியாத ஆட்டமா? போடுற ஆடுற. உனக்கு தான் சீட்டாட்டம் பழக்கமே இல்லையே, எதுக்கு போய் சிக்கிற? ஏய், எனக்கு முதராத்திரி கூட தான் பழக்கமே இல்ல. இந்த போகலையா, தண்ணிக்குள்ள தப்புனா தாண்டி நீச்ச கத்துக்க முடியும். விடுறா, என்னன்னு பாத்துருவோம். ஏய் போடுங்கடா. என்னடா வச்சு சாப்பிட்டியா? கல்யாண வீட்டுல சாப்பிட்டாச்சு. நீ எழுங்க இல்ல, அதெல்லாம் வீட்டுக்காரி பாத்துக்கிடுவா. அவ கறிக்கடைக்கார கூட பேசிக்கிட்டு இருந்தாளப்போ. மறுபடியும் ஆரம்பிச்சுட்டான். எடுத்து போடுறா. என்ன சிங்காரம், ரம்மியா மங்காத்தாவா? ரம்யா யாரா வச்சு ராவெல்லாம் இழுத்துக்கிட்டு இருப்பா. மங்காத்தாவை போடு, மல்லாக்க போட்டு அடிச்சுட்டு போறோம். அடிச்சு பாரு. பந்தயம் எவ்வளவு வச்சுக்கலாம்? எவ்வளவு கவர்ல வச்சிருக்காங்களோ அவ்வளவு வருது இல்ல. இந்த வச்சுக்க 500. இந்த இதையும் வச்சுக்க. என்ன 5 ரூபாய் வைக்கிற? 5 ரூபாயெல்லாம் ஏன் வச்சான்னு தெரியல, நீ வச்சு. இருறா, பாட்டி பையில இருந்து தெரியாம எடுத்துட்டு வர வேண்டாமா? இந்த 500. 1000 கட் பண்ண. பண்ணிட்டா போச்சு. இதெல்லாம் நாங்க பார்க்காமலே அடிக்கலாம். எப்படி நம்பரு? இங்க பாரு. உள்ள வெளிய, உள்ள வெளிய, உள்ள வெளிய, உள்ள. என்ன சிங்காரம், டவுசருக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்துருச்சு. வேற எங்கிட்ட வச்சிருக்கியா? டேய் பணியாரம் காசு இருக்காடா? 1,000 ரூபாய் இருக்குப்பா. 1,000 ரூபாய் வச்சு கட்டணம் கக்கூஸ் கூட போக முடியாதடா. என்ன சேலஞ்சு? அவ்வளவுதானா உன் பவர்? ஏய், பவரை பத்தி எல்லாம் இங்கே பேசாத. மோதிரத்துன்னு முடிவு பண்ணிட்டோம்னா மச்சான் போட்ட மோதிரத்தை கலட்டி வச்சு விளையாடுவோம்ல. கட் பண்ணுவோம். நம்ம டெக்னிக்க பாரு. கலக்கிட்டோம்ல, நீ கட் பண்ணு. என்ன 5? ஏ உள்ள, ஏ வெளிய, ஏ உள்ள, இந்த வெளிய. ஏ பைய ரெடி பண்றா, பணம் வருது. போடு. அவன் டவுசரை கலட்டாம நீ கிளம்ப மாட்டாங்க. மாப்பிள்ள யாரு? அத்தையா? வாங்க வாங்க, நம்ம பசங்க எல்லாருக்கும் டீ தண்ணி எடுத்துட்டு வாங்க. போங்க. அறிவு கட்ட முண்டா மூதேவி முட்டாள். அத்தை உங்களே மாப்பிள்ள, கல்யாண தண்ணிக்கு மாப்பிள்ளை உட்கார வச்சு சீட்டாட வச்சிட்டு இருக்க பரதேசி. மாப்பிள்ள, பொன்னரசி உங்களுக்காக காத்துட்டு இருக்கா, நீங்க போங்க. அதுக்கு இல்ல அத்தை, கொஞ்சத்தை விட்டுட்டேன். இன்னும் ஒரு வாட்டி விளையாண்டோம்னா சொன்னா உனக்கெல்லாம் உரைக்காது. விளக்கு மாத்தாலும் அடிச்சதான் தெரியும். முண்டா நீங்க போங்க மாப்பிள்ள. என்னடா சிங்காரம் எல்லாருக்கும் டீ தண்ணி கொடுக்க மரதேசிகளா ஓடுங்கடா.
இன்னைக்கு சீட்டாட்டத்துக்கு ஏதாவது சிக்குதான்னு பாப்போம். இதை எடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்களே. ஒன்னையும் காணமே. ஒண்ணு எல்லாத்தையும் மேல தொங்க விட்டுறாங்க, இல்லாட்டி சைடுல சோகத்துல மாட்டிடுறாங்க. ஏய், இது யாரு போனு? மாப்பிள்ளை ஒரு மாதிரி தெரியல. வெயிட்டா இருக்குது. கொண்டு போய் வச்சா ஒரு 100-200 கிடைக்கும் போல இருக்க. இத பேசாம இன்னைக்கு ஆட்டையை போட்டுற வேண்டியதான். சொந்த பந்தத்துக்கு இல்லாததா? மாப்பிள்ள, ஐயோ நான் இல்ல. என்னத்த காப்பியா? படக்கிறவங்க கிடக்கு நாய் போச்சு. மாப்பிள்ள நீ சாப்பிடுறியா? நான் கொஞ்சம் வெளியே போகணும். ஏன் அப்படி பேசுற? அம்மா, நீங்க என்னோட செல்போன் வச்சிருந்த பாத்தீங்களா? இல்லையே. மாப்பிளைக்கு இதே வேலை. சின்ன வயசுல இருந்து இப்படித்தானே, எங்கேயாவது வச்சுட்டு எங்கேயாவது தேடும். அப்படி நீங்க வச்சிருந்த மொபைல காணோம். நீ பாத்தியா? என்ன சொல்றீங்க? எதை வச்சீங்க? என்னத்த காணோம்? ஏங்க, அவன் செல்போன் நீங்க வச்சிருந்தானா பாத்தீங்களா? இல்லையே, நான் காலையில இருந்து இங்க தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன், பார்க்கவே அதானே. இல்லையே. மாமா நான் தோப்பு வரைக்கும் போறேன், காப்பி சாப்பிடுறீங்களா? இல்ல, நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள. இந்த வீட்டுல எல்லாமே மிஸ்டரியா இருக்கு. டேய், ஒரு செல்போனுக்கு போய் ஏன்டா அப்படி கத்துற? செல்போன் விலை 20,000 ரூபாய். அதுவும் புது போன். 20,000? உங்க 2 பேருக்கு ஏதாவது புரியுதா? மாப்பிள்ள எனக்கு புரிஞ்சு போச்சு. 20,000 ரூபாய் போனா அது. இத போய் இவ்வளவு லேட்டா சொல்றேன். மாமா இதை மாட்டு போத்திருங்க, எனக்கு அவசரமா ஆத்து பக்கம். என்னப்பா இது? இங்க வச்சுட்டு எப்படி காணோம்? இல்லைங்க. என்ன எங்க போறீங்க நீங்க? மாமா தோட்டத்துல காய் போடுறாங்களா பார்க்க சொன்னாரு. பொய் சொல்லாதீங்க. அந்த வெட்டு கம்பளோட சேர்ந்து சீட்டாட போறீங்கல்ல? கொஞ்ச நேரம் கூட உங்களால வீட்டுல இருக்க முடியாதா? உள்ள போங்க. சிங்கத்தை கூண்டுல அடிச்சு வேடிக்கை பாக்குறீங்களா? சிக்க வச்சுருவாங்க இவர்களுக்கு. ஏய், என்ன மாப்பிள்ள செல்போன் காணாம போனதுக்குலாம் போலீஸ்க்கு போன் பண்ணிக்கிருக்க? நான் உனக்கு வேற வாங்கி தர்றேன். யாருக்கு போன் பண்றேன்னு இப்ப தெரியும். சரி பண்ணிக்க. என்ன இந்த நேரத்துல ஐஸ் வண்டிக்காரன் மணி அடிக்கிறான்? இவனுக்கு நேரம் காலமே தெரியாது. இல்லையா? எடியா? எது உள்ள இருக்கிறது எடு. என்னது? செல்போன் தான். சொந்த வீட்டுல திருடி உனக்கு வெக்கமான? பைனான்ஸ் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு மாப்பிள்ள. யார் மேல கை வச்சு தெரியுமா உனக்கு? ரோட்ல திரியிற ஒரு பொறுக்கி மேல கை வச்ச. என்ன மாப்பிள்ள? சின்ன பையன் ஊரை சுத்துற ஒரு வெட்டி பையல கூட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சிருக்கீங்க. சரடே சரடே. ஏய் விட்றா மாப்பிள்ளைக்கு வா. மாமா நீ கொஞ்சம் உள்ள போங்க. அத்த வேலையை பாருங்க. ஏய் உள்ள போடி. என்ன டிராமாவா காட்டுறாங்க? போ போ. ஏப்பா கிண்டி விட்டா தாம்பரம் தானே? கிண்டாம விட்டாலும் தாம்பரம் தான். போடா. நானே ஊர் பேர் தெரியாம முடிச்சுக்கிருக்கேன். என்கிட்ட வந்து கேட்டு ஏது இம்பிட்டு போனோம்? உங்க அப்பன்கிட்ட வந்து நவுட்டிட்டியா? அதெல்லாம் உங்க புத்தி. பாட்டி கொடுத்த பணம் வச்சுக்கோங்க. பாட்டி கொடுத்துச்சா? ஆமாங்க. அது சாக கிடக்கிறப்போ இந்த பணத்தை கொடுத்து என் பேரனுக்கு ஆத்திர அவசரத்துக்கு பணம் தேவைப்படும் போது அது கொடுன்னு சொல்லுச்சு. பாட்டி நீ உயிரோட இருக்கும்போது என் மேல உறுத்தா இருந்த. செத்ததுக்கு அப்புறமும் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கேன். இந்த மாதிரி உங்க ஆத்தா எப்போது பண்ணிருப்பாளா? இந்த பணம் பூரா எனக்கு தானே. எதுக்கு? திரும்ப சூதாடுறதுக்கா? நல்ல வேலை ஞாபகப்படுத்துறேன். வெளியில ஆட்டோக்காரங்க எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. போய் ஒரு சிட்டிங் போட்டேன்னு வை. சிங்கம்பட்டியில விட்டதெல்லாம் இங்க பிடிச்சிருவேன். வரேன். இது பாருங்க, இப்பெல்லாம் பண்ணீங்க நான் ரயில் முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறேன். சரி எனக்கு கிடக்குங்களே. நான் ஏண்டி அதெல்லாம் பண்ண போறேன்? இந்த பணத்தை வச்சு நான் என்னதான் பண்றது சொல்லு. போய் 2,000 ரூபாய் வாடகையில ஒரு வீட்டை பார்த்துட்டு வாங்க. 2,000? அப்புறம் மீதி 8,000 எது கொடுத்த? 5 மாசம் அட்வான்ஸ் கொடுக்க வேணாமா? ஓ ஆமா, அட்வான்ஸ் கொடுக்கணும்ல. நல்ல சோழ தாண்டி சொல்றேன். இயர் 1 ஹவர்ல வீட்டோட வராட்டி செருப்பாடி. இந்தாப்பா இது சரியா பட்டதானே? இது என் தோல் பட்டடா. கையேற கிறுக்கு போயில. இன்னும் அட்ரஸ் எல்லாம் சுத்திக்கு இருக்கியா? போடா போ போ. ஒரு மாதிரியா தான் திடுறாங்க. எதுக்கும் நீ கொஞ்சம் சூதானமாவே இரு. ஏசி வீராச்சான். ஏ பிச்சைக்காரா, இந்த 1 ரூபாய் வச்சுக்கிட்டு ஓடி போய் அந்த வேட்டு வீராசாமியை கூட்டானா. அச்சன் வச்சுக்கோ, செவ்வளவு பதிலு பிகிலு விட்டோம். அப்படின்னா நான் தான் வேட்டு வீராசாமி. ஓ இதான் என் ஆபீஸ். பிரேக்ஃபாஸ்ட் சொல்ல டிஸ்டர்ப் கொடுக்குற கைதை. ஒக்க மக்கா, இதுதான் உன் ஆபீஸா? அது சரி, என்ன சைவ ஆசைன்னு கறிக்கிற மாதிரி போட்டிருக்க? கீழே பவுட்டெல்லாம் பிரிச்சுட்டானுங்க. கவுச்சு துண்டவனுக்கு ஒரு வீடு, கவுச்சு துண்ணாதவனுக்கு ஒரு வீடு. நீ எப்படி வச்சா நான் நாங்கெல்லாம் விருந்துக்கு போன இடத்துல இலையில நல்லி எலும்பு விலகன்னு வைக்க போட்டவன் விழா எலும்பு வெட்டா கோஷ்டிடா. சரி சரி, எனக்கு ஒரு 2,000 ரூபாயில வீடு வைத்தறியா? 2,500 ஒரு வீடுக்குது, ஓகேவா? ஏய் 2,000க்கு மேல 1 ரூபானாலும் ஏன் பொண்டாட்டி வெளியே பிரிச்சு மஞ்சிருவா இல்ல? காட்டுறாவா? போண்டியா
டப்பா நைனா ஊட்ட காட்டுறேன். ஊடு புச்சிச்சின்னு வச்சுக்கோ. சிக்கிச்சா அப்படின்னா ஊடு புச்சிச்சின்னு வச்சுக்கோ. 1 மாசம் கொடக்கூலி துட்ட கமிஷனா வெட்டிடணும். டபாய்ச்சா மௌன பேஜாராயிடுவான். அம்மா ஏய் அதெல்லாம் கோலாரா வச்சிருக்கோம்ல குடுத்துருவியா? ஏன்பா இந்த தமிழ் செம்மொழி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல. ஆமா. நான் இம்புட்டுனா நம்பலையா? இப்பத்தே நம்புறேன். கட்டா வச்சு சொல்றேன். கிழிஞ்ச வாயில இருந்து வந்துச்சு தமிழ் அதை வச்சுதான். எட்ரா வண்டியா 7.5 கூட்டாத. கொண்டு வந்து என்ன குண்டோ என்ன சந்தோ. ஓகேவா? இம்புட்டு வாடகை 5000 ரூபா. இதெல்லாம் நமக்கு கட்டுப்படியாது. நகத்து வண்டி நகத்து. வடக்கு வண்டி பஜாருக்கு வந்துருச்சு. அதான் நீ நான் முட்டாச்சு. ரொம்ப தொலைவு போனோம். நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். நீ சாப்பிடுறியா? வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டோமாக்கு. வா. வேற பெருசு 2 ஸ்ட்ராங் டீ. சாயந்தரம் 2 டீ போட்டு கூட. அத்தியா பாத்து நிக்கிறா வரத்துறியா? அதெல்லாம் வேணாம். போய் வயிறு கடமுடான்னு சவுண்ட கொடுக்கும். எம்டி ஸ்டமக்ல டீ சாப்பிட கூடாதியா? உள்ள விடு. அப்படிங்கிறியா? ஏ என்ன குடுத்துட்டு பிடுங்க. சும்மாரியா பைல இங்கிலீஷ் பேப்பர் எடு. இங்கிலீஷ் பேப்பரா? நீ ரொம்ப படிச்சவனா ஐயா? கொஞ்சம் பெரும் போச்சு இல்லையா? இங்கிலீஷ் பேப்பர் தான் கோயில். இத்த அப்படி வச்சு மடிக்கி டெஸ்ட் பண்ணு வச்சுக்கோ. நல்லா என்ன உறிஞ்சும். அல்ல உள்ள போச்சு வச்சுக்கோ. கொலஸ்ட்ரால் பாடி டெல்டி ஆயிடும். இப்ப சாப்பிடு. சரி. நீ நாட்டுக்கா ஃபீல் ஆகுற? இல்ல போ. நீ என் மேல காட்டுற பாசத்தை பார்க்க போதும் செத்து போற என் பாட்டியே நேரா நிக்க மாதிரி இருக்கே. அப்படின்னா புட்டி வருது. என்ன வேட்டை வயிற்று பாத்தியா அமைக்கிற பழக்குது. ஸ்கூல் பக்கம் தானே காலைல குழந்தைங்க நாஸ்தா துண்ல இத்த குத்துறியா? என் குழந்தை கூட நாஸ்தா சொல்லுமா? இதுக்கு போய் ஃபீல் ஆகுறா? இந்த 7 வடை கொண்டு போய் கொடு. லஞ்சுக்கு ஏப்பா ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கா கொடுத்து விடுற? ஆமா. கடையேழு வள்ளல் மாதிரி நீ வடையே வள்ளல். அடிக்கடி ஃபீல் ஆகின்னு ஹெல்ப் பண்ண பல்ப் ஆயிடுற. உள்ள விடு சீக்கிரம் வீட்டு பார்க்கணும்ல. டீயா லோனி தம்படிப்பா? கஞ்சாவே அடிப்பேன். இப்ப நிறுத்திட்டியா? ரொம்ப நல்லது. ஒரு பாக்கெட் சிகரெட் குடியா? சிகரெட் இங்க பிடிக்கூடாதுப்பா, போலீஸ் பிடிச்சிரும். என்ன நீ கடைக்குள்ள கட்டுக்கட்டா வச்சு வித்துக்கு இருக்க? ஒன்னே பிடிக்காத போலீஸ் தான் குடிக்கிறவங்க வந்து பிடிக்கிறாக்கு. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். நல்லா போட்டாங்கடா ரூல்ஸ். கம்முனியா கணக்கு என்ன ஆச்சு? 105 ரூபா. கோல்டு பேலன்ஸ் எவ்வளோ? 500 ரூபா. 500 ஒரு 105 605. என்கிட்ட 5 ரூபா கீது 600 ரூபா எடுப்பா. என்ன எங்கிட்ட போய் கேட்க? நீ தானே எனக்கு வாங்கி கொடுத்த. சோடா கமிஷன் கழிச்சுக்கப்பா. அப்ப சரி. இப்படி கோளாரா சொல்லணும்ல நம்ம கிட்ட. என்ன கணேஷ் பண்ற? என்ன வேணாமா? 2 ஒட்டிக்கிட்டு வந்துச்சுன்னா இந்தா இரியா. இவன் தானே என்கிட்ட கேட்டான். இவன்ட்டு தான் கொடுப்பேன். அப்பதான் கணக்கு சரியா வரும். எவரக்காரங்கடா மதுரைக்காரங்க. யாரு கிட்ட? போலாம். வந்துட்டோம். இறங்கு. வந்துட்டோமா? ஆமா. எத்தண்டி வீடு? இது ஜமீன் அரண்மனையில பாதி இருக்கும் போல இருக்கு. இதுக்கு 2000 ரொம்ப சல்லிசா இருக்கு. ஹலோ பாஸ், வீட்டுல யாரு? அங்க போற? இங்க வாயா. வீட்டை பாக்கத்தேன். அந்தாண்ட போனையா? வா. அந்த பக்கமா? ஆமா ஆமா. என்னையா வாசல இம்புட்டு தூக்கி வச்சிருக்கானே, எப்படி உள்ள வருது? ஜன்னலையா அது போட்டானா? வாயா. அடேங்கப்பா பெருசாத்தாயா கட்டிருக்காங்க. என்னையா வீடு அங்க இருக்கு? சந்திர கூட்டு வருவா? சோத்தாங்கை பக்கமா போனாவா? சோத்தாங்கை பக்கமா? ஆமா. எது? இதா? ஆமா ஆமா. இங்க கொண்டு வாழை நட்டு வச்சிருக்காங்க. எல்லாம் ஒரு வாஸ்து வச்சிருக்காயா? நல்லா வச்சாங்கடா வாஸ்து. அப்படியே பீச்சாங்கை பக்கமா வச்சுன்னு வா. பீச்சாங்கையா? கையெல்லாம் வழுக்குதப்பே. அப்ப நான் செருப்பு கைட்டு கையில மாட்டிக்கோ. செருப்ப வேற கையில எடுக்கணுமா? வாழை கொலை தள்ளிடு போல இருக்கா? வா வா வா. இது என்ன? சீக்கிரம் வாயா. புரியலையடா. அப்ப இது வீடு இல்லையா? இல்லையா? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு? அதான் போயின்கிறாள சும்மா குயின்கிறா. மூஞ்சா பாரு. ஏய் குஞ்சிலம் இல்லாம எழுத்து வர பேசுறியா? பொறுக்கி பாயல. என்ன பாஸ் மூஞ்சில சோத்த கொண்டு அடிக்கிறா? இன்னைக்கு என்ன வெண்டைக்காய் சாம்பாரா? ஏய் யார் தெரியுமில வந்திருக்கிறது? சிங்கம்பட்டி ஜமீனுமா. என் கண்ணு முன்னாடியே ஒரு ஆம்பளை பையல மூஞ்சில சோத்த கொண்டு அடிக்கிறிய. மறுவாதி இல்ல உனக்கு? உனக்கு என்னடா மரியாதை? வரம்போக்கு பாரு, அம்மிக்கல் பறக்கும்.
என்னையா கிண்ணத்தால பாயிண்ட்லயே அடிக்கிறா? இன்னைக்கு அது கிண்ணம், அன்னைக்கு அண்டா. வா. ஓ அண்டா ஆண்டாளுங்கிறது இவனா? பாவிகளா ரூட்ட வா, வா, வா. இறங்கு, பாத்து. தப்ப கலட்டுற போது. என்னடா ஸ்கூல் போலியா? காலங்காத்தால குச்சி வந்து படுத்துறியா? இனிமா வரணுமாப்பா, night வர. ஐயா ஏகா வந்துங்க. பாட்டிட்டு வந்திருக்கேன். பாத்துக்கப்பா, இவங்க தான் ஹவுஸ் ஓனர். அதான் ஹவுஸ். ரெண்டும் பழசா இருக்கு. என்ன இது மாடு கட்டுற கொட்டாய போய் வீடு இருக்கீங்க? ஐயா நீ கொடுக்குற 2000 துட்டுக்கு இது பத்தாது, வந்துட்டாரு தோற. என்ன வா இவ்வளவு பெருசா நீளு? பேர் அகிலாண்டமா? அடச்சி ஊட்ட முதல்ல சுத்தி பாருப்பா. உன்னை சுத்தி பார்க்க ஒரு நாள் ஆகும் போல இருக்கு. ஏய் கள்ளத்தோல பார்த்தா நூல் விடுவிய, வேலையை பாருடா. புது வலது கால வச்சு உள்ள வானீங்கன்னா வலது கால் வேற வைக்கிறாங்க. மெட்லாவாத நான் கபாலி கலிலியவா? நான் கடவுளாடா. இங்க எல்லாருமே கடவுள் தான்டா. வா வா நம்ம போர்ஷனுக்கு போலாம். இதுல போர்ஷன் வேறயாடா? ஆமா. சின்னமணி எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இன்சைட்ல அவுட் சைட் போக கூடாதுன்னு. இதுதான் சின்ன மணியாடா. வா வா ஊட்ட பார்க்கலாம். நல்லா ஊட்ட பாத்துக்கோனா. இத்த கண்டுக்கலையா? இதான் பாத்ரூம், அந்தாண்ட பாய போட்டினா பெட்ரூம், இந்தாண்ட அடுப்ப வச்சுனா கிச்சனு, இந்தாண்ட குத்த வச்சா அது கக்கூசா? ஹாய் நமிதா. குச்சா குத்துல வந்துக்கிறாங்களா? நான் நமிதா. ரெக்ஸோனா சோப்பா வாசனை சும்மா கும்முன்னு போகுது. ஐயா ஐயே என்ன இது பாத்ரூம்னு சொன்ன? படக்கு பாதி நிர்வாணமா ஒரு பொம்பளாங்கிறது எட்டி பாக்குது. அது விட்டு பாத்ரூம். நீ குடி வருஷம் நீ ஒரு தப்பா எட்டி பாத்துக்கோ. மாத்தி மாத்தி பாக்குறதுக்கு பாத்ரூமா பயாஸ்கோப்பாடா? எனக்கு இந்த வீடு பிடிக்கல. பஸ் இந்த மாதிரி பெருச்சாலி பொந்தல எவையா குடியிருப்பான்? சரோஜாக்கா சப்பமா ட்ரிப்புக்கு இவ்வளவு பெருசா ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம். கையா வைக்க ஏண்டா என் ஊட்ட பார்த்தா பெருச்சாலி பொந்துன்னு சொல்ற? என்ன நீ ரொம்ப சவுண்ட குடுக்குற? எங்களுக்கு வீடு பிடிக்கலன்னு சொல்லிட்டோம்ல, கிளம்புறேன். நில்றா, 1000 ரூபாய் துட்ட வச்சுட்டு போ. ஏய் கையேறு, நாங்க இதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். இந்த ஊட்ட சுத்தி பாத்தில? ஆமா, பெரிய திருமண நாய்க்கர் மகால் மாதிரி தூணா வச்சு கட்டி வச்சிருக்க. இத சுத்தி வர பாக்குறாங்க. ரூபா கொடுக்காட்டி என்ன பண்ணுவீங்க? போலீஸ் கையில புடிச்சு கொடுப்பேன். போலீஸ் ஆண்டா? நாங்கெல்லாம் ஜெயிலே பிறந்தவங்க தெரியும்ல. ஆமா, என்னன்னு சொல்லி பிடிச்சு கொடுப்ப? என்னன்னு சொல்லியா? என்னடா இது? நைனா இது ஒரு ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் கண்டுக்கிறியா? மெயின் பிக்சரா? என்ன ரேப்பிங் பண்ணிட்டேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா? ஏப்பா ஏண்டா புரோக்கர் பிளான் பண்ணி பண்றதாடா இதெல்லாம்? சரோஜாக்கா ஆல்ரெடி மோசமான பார்ட்டி. 3 மாசம் முழுகாம கீது. வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீதான் மெயினான்னு சொல்லிடு. பேசாம கேக்குற அமௌண்ட்டை கூட்டுட்டு குன்சா எஸ்கேப் பாரு வையப்பார். இப்படி பணிவா கேட்டா ஜமீன் கொடுக்கும்டா. நாங்கெல்லாம் ஈர மனசுக்காரங்கடா. முதல்ல கொடுத்திருந்தா ஒரு ஜாக்கெட்டாவது மிச்சமா இருக்கும். 1000 ரூபாய் தானே? ஆமா இந்த வச்சுக்கு. அப்ப நான் வரட்டுமா? என்ன 1000 ரூபாய் ரூடு கண்டுக்கிறியா? வேணாண்டா, 2000க்கே ஜாக்கெட்டு கிழிவு, இல்ல 1000 வேறையா? சூப்பரா எனக்கு லேடி கெட்ட போட்டு விட்டு வீட்டு ஓனர்னு என்ன ஏமாத்துறீங்களாடா? நல்லா குடுக்குறாங்கடா சவுண்டு. தம்பி, மேலூர் போறதுக்கு எந்த வண்டி ஏறணும்? மேல வண்டி ஏறினாலே அடுத்து மேலூர் தான். சின்ன பசங்களுக்கே வேலையை காணும். இவங்க இன்னும் டிக்கெட் எடுக்காம சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரமா? என்னங்க வீடு பிடிச்சிங்களா? பைத்தியம் பிடிக்காத ஒண்ணுதான் பாக்கி. அங்க ஒரு புரோக்கரைய கூட்டு போய் 5000, 6000, 8000 வீடுல காட்டினா அப்படி கடைசியில கமிஷன் அது 2000 ரூபாய் புடிக்கிட்டு விட்டாமா. மீதி 8000 என்னைக்கு? 2000 ரூபாய் போச்சா? இன்னும் நீங்க ஏமாளியாவே இருக்கீங்க. யாரு நாங்க ஏமாளியா? உன் புருஷன் உஷாரடி. அதுக்கு தான் நானே என் சொந்த முயற்சியில ஒரு வீடு ஒண்ணு பார்த்து வச்சிருக்கேன், தெரியுமா? நிச்சயமாவா? ஆமா, சொல்றேன் கேளு. நான் பார்த்து வச்சிருக்கிற வீடு வெள்ளக்காரன் கட்டின பில்டிங். உங்க ஜமீன் அரமனையில கூட ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஒரே கக்கூஸ்தேன். ஆனா நான் பார்த்திருக்க வீட்டுல ஆம்பளைக்கு தனியா பொம்பளைக்கு தனியா செப்பரேட்டா கட்டி விட்டுருக்காங்க. அது மட்டுமா, மேல 5 அடிக்கு ஒரு ஃபேன் சுத்திக்கு இருக்கு. 10 அடிக்கு ஒரு டிவி வச்சிருக்காங்க. ஏன் குடிக்கிற தண்ணியில கூட கோல்டு வாட்டருக்கு தனி, ஹாட் வாட்டருக்கு தனின்னு பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க. இவ்வளவு ராத்திரியும் பகலும் பக்கத்திலேயே காவலுக்கு
துப்பாக்கி ஏந்திர போலீஸ் இருக்கு எவ்வளவு வாடகை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமேங்க. ஒன்னும் அதிகம் இல்ல. உனக்கு 3 ரூபாய், எனக்கு 3 ரூபாய், மொத்தம் 6 ரூபாய்க்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்தா போதும். என்ன சொல்றீங்க? புரியலையா? நான் வீடுன்னு சொன்னது இந்த ரயில்வே ஸ்டேஷனை தான். இங்கேயே அப்படியே பட்டறைய போட்டுருவோமா? நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு சிக்கல் இருக்கு. உங்களுக்கு பரவாயில்லையா? என்ன சிக்கல்? கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்ன ஒரு மாதிரி நோங்குறாங்க? என்ன கேட்டா அங்க போய் கேளுங்க. ஐயே, இது முதலுக்கே மோசமாச்சே. இப்ப போய் நான் எஸ் ஆகிட்டு வரேன்ல. பாஸ், இந்த ட்ரெயின் வரலையா? எனக்கு தெரிஞ்சுக்கிற. ஆமா, செம்ம ஐட்டம். எங்கிருந்து தள்ளிட்டு வந்த? தள்ளிட்டு வந்தனா? அதான்டா என்னைய தள்ளிட்டு வந்து. எந்த ஊருப்பா? பழனி மலை அடி வரும். நாட்டு கட்டை சும்மா நச்சுன்னு இருக்கும். ஆமா, என்ன ரேட்டு? ரேட்டா? நீதான் பார்த்து சொல்ல. ஒரு 100-150 இருக்குமா? அவ்வளவுதானா? அந்த ரேஞ்சுக்கெல்லாம் அது வராது. ஏன்னா ஏற்கனவே அது எனக்கு செட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ். செம பீஸ். பீஸா? அதை விட 2 அழகான நல்ல பீஸ் இருக்கு, பாக்குறீங்களா? கூப்பிடு. மேடம், இங்க கொஞ்சம் வர்றது. நான் பீசின்னு சொன்னேன். உங்க காதுல பீசின்னு விழுந்துருக்கு. பிரச்சனைங்க. என் பொண்டாட்டிக்கு இங்க இருந்து சிக்னல் கொடுத்து பாத்து இருக்கீங்களா நீங்க? இப்பெல்லாம் வேடிக்கை பாக்குறது உங்களுக்கு வேலையா போச்சு இல்ல? போலீஸ் நல்லாதான் வேலை பாக்குது. அப்புறம் அப்படி சொல்றாங்க? பிரதர் வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தியாக்கும். ஏன் உனக்கு பிகர் வேணுமா? அதான் பக்கத்துல ஒரு ஆட்டுக்களை நிப்பாட்டி வச்சிருக்கேன். என் பொண்டாட்டி சார். அப்படியா? வணக்கம் சிஸ்டர். நாங்களும் பொழப்புக்காக தான் ஊர்ல இருந்து வந்திருக்கோம். அப்படியா? 5000 ரூபாய் ஒரு வீடு இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க சார். 1 மாசம் வாடகைய உங்களுக்கு கமிஷனா கொடுத்துறோம். ஆமா, நீங்க எல்லாம் யாரு? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? புளியம்பட்டியில இருந்து வரோம். புளியம்பட்டியா? நான் சிங்கம்பட்டி சிங்கம்டா. என்னைய போய் வீட்டு புரோக்கர் வேலை பார்க்க சொல்றீங்க? போட்ட அவர் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? அவன் என்ன புரோக்கர் வேலை பார்க்க சொல்றாடி? அந்த தொழில எந்த தப்பும் இல்ல. நேர்மையா உண்மையா வேலை செஞ்சா எந்த தொழிலையும் முன்னுக்கு வரலாம். இப்ப நீ என்னதான் செய்ய சொல்ற? நீ இவங்களுக்கு ஒரு வீட்டை காமிச்சு கமிஷனை வாங்குங்க. அப்படியா? சரி, அவன் சொன்னா நான் செய்வேன்ப்பா. ஓகே சார். வர்றியா? காட்டுட்டுமா? இந்த அண்டாவை ஓட்டிக்கிட்டு வா. ஹாய். என்ன குரல வசத்துக்கு? சார் போங்க சார். வா. பாத்தீங்களா எப்படி வீடு எமத்தியா காட்டுனீங்க. யாரும் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன். பேசினபடி 1 மாசம் வாடகை கமிஷன். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரட்டுமா? இந்த பக்கம் இருந்த ரோட்டை காங்கலையே. ஏய், நீ இப்படி வாடி. ஐயோ. ஏய் அப்பா, இப்பதான் ரோடே தெரியுது. வாங்க. ஐயோ, என்ன டச் பண்ணிட்டாருங்க. வாடி. அம்மா அப்பா விளையாடலாம் மாச்சலாம். புதுசா குத்துன வந்துக்கிறீங்களா? ஆமா. உங்களை பார்த்தா அஜித் மாதிரியே இருக்குது. அப்படியா? உன் போர்ஷன் எங்கிட்டு இருக்கு? போங்க, நல்லா படுறாங்கடா வெக்க. பின்னாடி இருந்து பார்க்க ஒரு மார்க்கமா தான் இருக்கா. பொன்னரசி. என்னங்க? ஒண்ணும் இல்ல, ஏதோ நீ கொடுத்த ஐடியாவில நானும் கொஞ்சம் சொந்தமா சம்பாதிச்சு ஒரு வீட்டை பிடிச்சு அட்வான்ஸ் கொடுத்து பாலையும் காய்ச்சியாச்சு. பாக்கி பணம் 2000 ரூபாய் பத்திரமா பாக்கெட்லயே இருக்குது. இன்னைக்கு நைட்டு பஸ்ஸை பிடிச்சோம்னு வச்சுக்கேன், நாளை காலையில சிங்கம்பட்டி போய் மாமா அத்தைய பார்த்து நம்ம சந்தோஷத்தை பங்கு போட்டு வந்துடலாமா? அங்கெல்லாம் இப்ப போக கூடாது. வேற எப்போ போலாங்குற? எதை எப்ப எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுபடி நீங்க செஞ்சா போதும். சரி. இனிமேல் இந்த சிங்கம்பட்டிங்கிற பேரே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த கூட்டாளிகளை நினைக்கிறது, அவங்களுக்கு போன் பண்றது, இந்த வேலையை கூட வச்சுக்க கூடாது. வச்சுக்கிட்டா என்ன அடி பண்ணுவ? வச்சுக்கிட்டா என் மேல மண்ணெண்ணெய ஊத்தி கொளுத்திக்கிட்டு சத்துருவேன். மண்ணெண்ணெய் விக்கிற வேலையில என்ன பேச்சு பேசுறா? ரேஷன் கார்டு இருக்கிறவனுக்கே கிடைக்க மாட்டேங்குது. நாம இப்பதான் இந்த ஊருக்கு புதுசா குடி வந்திருக்கிறோம். இனிமே அதை வாங்கி வேண்டாமா? பயமுறுத்தாத. இனிமே நீ என்ன சொல்றியோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். ஓகேயா? ஓகே ஓகே. திங்கள்ல இருந்து கும்முன்னு இருக்குது. அப்புறம் என்ன? இல்ல, உன் பங்குக்கு நீ பாலை காய்ச்சிட்ட, என் பங்குக்கு நான் பாயோட வந்துட்டேன். நம்ம பங்குக்கு ஏதாவது மூச்சு விடக்கூடாது. என்ன பொன்னரசி இப்படி சொல்ற? முதல்ல உன் வயிற்றுல என் வாரிசு வளர்ந்துச்சு. அதத்தான் நீ அபார்சன் பண்ணி கழிச்சு போட்ட. அவனுக்கு ஒரு தம்பியாவது பிறக்க வேண்டாமா? அப்புறம் எப்படி நம்ம வம்ச விருத்தி அவருக்கு? அது வரைக்கும் நான் வாயில விரல வச்சுக்கிட்டு வராண்டால படுக்க வேண்டியதான். அது பக்கத்து வீட்டு வேலைக்காரி தானே அவ. ஒழுங்கு மரியாதையா 4 வீட்டுக்கு போய் நீங்க பிச்சை எடுக்கணுமா? இல்லைங்க, வீட்டு புரோக்கர் வேலையை பாருங்க. போங்க. போறேன்.
இப்பவே ஆரம்பிக்கிறேன். இவ்விடம் வீடுகள் மனைவிகள் வாங்க விற்க வீடு மனை வாங்க விற்க அணுகவும் பழைய ஜமீன் கட்டடத்தில் பிரித்தெடுத்த பர்மா தேக்கு இவ்விடம் உள்ளது.